முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரிலிருந்து சுமார் 115க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த வியாழக்கிழமை கரையொதுங்கியதை அடுத்து அவர்கள் திருகோணமலை அஷ்ரப் இறங்குதுறைக்கு ஒப்படைக்கப்பட்டு ஜமாலியா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த மியன்மார் அகதிகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் ஆகியோர் இன்று திருகோணமலை ஜமாலியா பாடசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் உள்ள ரோஹிங்யா அகதி சமூகத்தினரை சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன், ரோஹிங்யா அகதிகள் அடிப்படை வசதிகளான தங்குமிடம் மற்றும் உணவு தேவைகளை அவரிடம் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை ரிஷாட் பதியுதீன் வழங்கி வைத்தார். மேலும் அரசாங்கத்தினூடாக இவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றியும் ஆராய்ந்து பாதுகாப்பு பிரிவினர் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இவ்விஜயத்தின் போது திருகோணமலை மாவட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்களான வைத்தியர் ஹில்மி முஹைதீன் மற்றும் வைத்தியர் ஹில்மி மஹரூப் ஆகியோர் உடனிருந்தனர். மியான்மரிலிருந்து படகு மூலமாக வந்த அகதிகளை திருவோணமலை ஜமாலியா பாடசாலையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இவர்களை மீதிகான சென்டருக்கு அனுப்புவதற்கான நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்ட பொழுதிலும் அவர்கள் இன்று அதிகாலை அழைத்து சென்ற பஸ்களில் அழைத்து சென்று இடைநடுவிலே மீண்டும் அவர்களை திருப்பி அழைத்து வந்து ஜமாலியா பாடசாலையிலே தங்க வைத்துள்ளார்கள். அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். அதேபோல பிரதேச செயலாளர், கிராம சேவகர்கள், YMMA, அதேபோல திருவண்ணாமலை வர்த்தக சங்கம் போன்றவர்கள் என்று அந்த மக்களுக்கு தேவையான ஏனைய உதவிகளை செய்து வருகிறார்கள். என்றாலும் போலீசாருடைய பாதுகாப்பில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதனால் அவர்களுடைய ஓரிரு தினங்களிலே மீதிகான சென்டருடைய ரினோவேஷன் வேலை முடிந்த பிறகு இவர்கள் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட உள்ளதாக எங்களுக்கு இந்த பிரதேச செயலாளர் எங்களுக்கு தெரிவித்தார். இவங்களுக்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் அது சம்பந்தமாக பிரதேச செயலாளரோடு பேசிய பொழுதோ அவர்களுக்கு தேவையான வைத்திய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் எங்களுக்கு சொன்னார். அவர்களை நேரடியாக சென்று அவர்களை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் மறுத்துள்ளதாக DIGயும் அதேபோல அதிகாரிகள் சொன்னார்கள். அதனால் நாங்கள் அதிகாரிகளோடு கலந்துரையாடிவிட்டு அவங்களுள்ள தேவைகளை அறிந்து அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்களுக்கு தேவையான படுக்கைக்கான வசதிகள், அதேபோல இன்னொரு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அத்தியாவசிய தேவைகளை சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். ஏனைய விஷயங்களை அரசாங்க பிரதேச செயலாளர் அவர்களும் அவர் பிரதேச செயலாளர் ஊடாக YMMA அதேபோல திருவோணமலை வர்த்தக சங்கம் நிறைய உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள். எனவே என்ன தேவை இருந்தாலும் நாங்கள் எங்களிடத்திலே சொல்லுமாறு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொன்னால் அதை செய்து கொடுப்பதற்கும் தயாராக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.